நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு பாவம் என்ன தெரியுமா? கவலைப்படுதல். சில நேரத்தில் நீங்க யோசிக்கலாம், கவலைப்படுகிறது ஒரு பாவமா என்று? ஆம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம். எப்படி? இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பலதரம் சொன்னார். கிட்டத்தட்ட 6 தரம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தையை நாங்கள் மீறுகிறோம் என்று சொன்னால் பாவம் செய்கிறோம். எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள். கவலைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டிருக்குதா? நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் அவருடைய பாதத்திலே உங்கள் கவலைகளை இறக்கி வைத்துவிட்டு சமாதானத்தோடு இருங்கள். ஏனென்றால் இயேசு கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நம்மாலே அதை செய்ய முடியும். ஆகவே இதை நாங்கள் பயிற்சி வைத்துக் கொண்டால் நிச்சயமாய் கவலைப்படாமல் இருக்க தேவன் பலன் தருவார். இயேசு சொன்னார், எவன் தன் கவலைப்படுவதனால தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும் என்று. உண்மையில அந்த மூலமொழியில் எப்படி இருக்கண்டா, எவன் கவலைப்படுவதனால் தன்னுடைய வாழ்நாளோடு ஒரு நாளை கூட்டுவான். யோசிச்சு பாருங்க, நாங்கள் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட கூட்ட முடியாதா? பின்னர் எதற்காய் கவலைப்படுவான்? கவலைப்பட்ட அநேகருக்கு இன்றைக்கு டிப்ரெஷன், அநேகருக்கு சரீர வியாதிகள். ஆகவே உங்கள் கவலைகள் யாவற்றையும் அவ்விடத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.